நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை நான் சொல்லணும்னு அபிப்பிராயப்படுறேன். ஒரு அழகான குருகுலம், குருவும் சீடர்களும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பாடங்களும் பாடசாலையில் போய் பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக படிப்பாக இன்வால்மெண்ட்டோடு இருப்பாள். ஸோ ஒரு நாளைக்கு குருக்கு என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாணவன் எந்த அளவுக்கு நல்ல அறிவு கூர்மையாக இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறார். அப்போது என்ன கொடுக்குறார் அப்படின்னா, நீங்கள் எந்த அறிவாளியாக இருக்கிறதுக்கு யாரை மாதிரி இருக்கேள், நீங்கள் எவ்வளோ அறிவு கூர்மையாக இருக்கேள் அப்படிங்கிறத நான் கொடுக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுங்கோ அப்படின்னு. என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, சிங்கம் போலவா, பசு போலவா, தேனீக்கள் போலவா அப்படின்னு இவர் கேள்வி கேட்குறார். நாளைக்கு எல்லாரும் விடை கொண்டு வாங்கோ அப்படின்னு விடுறா. ஸோ எல்லா சீடர்களும் அவளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கிறான். ஸோ மறுநாளைக்கு எல்லாரும் கிளாஸுக்கு வந்தோடனே எல்லாரும் தயாராக இருக்கேடா, விடைகள்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ விடைகள் சொல்லும்போது ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்கிறா. நான் ஒரே ஒரு மாணவன் சொன்னதை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிங்கம் போல சிங்கம் போலவா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அப்போது சிங்கம் அதோட குணாதிசயங்கள் என்னென்னா, பசி இருக்கும்போது என்ன பண்ணும், அது எய்த்தாப்பில் இருக்கிறத உன்னத்தி பார்க்காது, அப்படியே அதை ஃபோக்கஸாக இருந்து அதை அடித்து சாப்பிடும். அதுதான் அதோட குணம். ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். நம்ம எந்த நம்ம படிக்கணும், என்ன இது பண்ணணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போது அதே சமயத்தில் அறிவு வளர முடியாது. தட் இஸ் அதே இருப்போமே வழியாக அடுத்த விஷயங்களை நம்ம கற்றுக்க மாட்டோம். ஸோ சிங்கம் போல இருக்காதே. நெக்ஸ்ட் பசு எப்படின்னு கேட்டேன்னா, அதோட குணாதிசயங்கள் என்னென்னா, எவ்வளோ தீனி சாப்பிட்றோமோ அந்த தீனிக்கு ஏற்ற மாதிரி பால் கொடுக்கும். ஸோ அப்போது நம்ம கரெக்டாக அது மட்டும் படிக்கக்கூடாது. கொஞ்சம் நமக்குன்னு ஒரு சில இந்த இதெல்லாம் படித்து பார்க்கணும். நம்மளும் கொஞ்சம் பர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பசு போல இருக்காதே. தேனீக்கள் என்னென்னா, அது உழைப்பாளின்னா என்னென்னா, புதுசு புதுசாக அது என்ன பண்ணோன்னா, தேனீக்கள் இந்த ஏரியாவில் தேனி எடுத்தோம்னா உடனே அடுத்த ஏரியாவுக்கும் போய் அந்த மாதிரி புதுசாக தேனீக்கள் தேனை கொண்டு சேர்த்து அந்த தேன் சுவையாகவும் அதே சமயத்தில் தித்திக்கும், ஒரு கல்மிஷமே இல்லாமல் கலப்படமே இல்லாமல் அவ்வளோ சுத்தமான தேன். அதுக்கும் மட்டும் இல்லாமல் அது போனக்கப்புறம் கூட அந்த தேன் அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்போது இதில் என்ன கருத்து அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம பல அறிவுகள் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஸோ நமக்கு இது வயசு ஐயோ வயசாகிடுது, இனிமேல் நம்ம கற்றுக்கக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நமக்கு அந்த அறிவு ஞானம் நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். அப்போது அடுத்த வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே தேனீக்கள் போல இருக்கணும் அப்படின்னு அந்த மாணவன் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தத்துலேயும் ஆனந்தம். பரவாயில்ல, இப்போ எவ்வளோ அழகாக தீர்க்கமாக யோஜனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி சந்தோஷமாக சொல்லியிருக்கா. ஸோ இந்த கதையில் என்ன சாராம்சம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே தேனீக்கள் போல இருக்கணும். நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே நம்ம இருக்கணும். இது போரும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ வேர்ல்டு இஸ் ஸோ பிக், பிரபஞ்சம் அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. ஸோ நம்மளும் கற்றுட்டே இருக்கணும். இது காணாது இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் வைட் ஓப்பன். தேங்க்யூ, பை.